அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருப்பூர் வந்திருக்கோங்க. இந்த வீட்ல ஈபி பில் ரொம்ப அதிகமா வர சொல்லி நம்மள கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ, அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம மீட்டர செக் பண்ணி பார்த்தோம். மீட்டர்ல நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. நெக்ஸ்ட் நம்ம வயரிங் செக் பண்ணி பார்த்தோம். வயரிங்ல ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க, நியூட்ரலையும் எர்த்தையும் இவங்க லிங்க் பண்ணியிருக்காங்க. லிங்க் பண்ணத கட் பண்ணியும் பார்த்துருக்காங்க. அப்பயும் ஈபி பில் உங்களுக்கு கம்மியாகவே இல்ல. எதனால கம்மியாகலன்னு பார்த்தீங்கன்னா, எர்த்துன்றது இவங்க வீட்டுக்கு செப்பரேட்டா வந்து அடிக்கவே இல்ல. ஈபிலேருந்து வரக்கூடிய ஸ்டே ஒயர்லேருந்து அந்த எர்த் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ, அதனால தான் அத கட் பண்ணியுமே உங்களுக்கு ஈபி பில் வந்து ரெடியூஸ் ஆகல. இந்த வீட்டோடைய வயரிங்கில நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதேபோல மீட்டர்லயும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நெக்ஸ்ட் நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய அப்ளையன்ஸ் எல்லாமே ஒண்ணொண்ணா ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். அதில ஹீட்டர் நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். ஆன் பண்ணி நம்மளுக்கு 1 மணி நேரம் 25 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. ஆனா இதுவரைக்கும் ஹீட்டர் வந்து கட் ஆஃபே ஆகல. கண்டிப்பா இது மாரி ரன் ஆகும்போது ஈபி பில் அதிகமா தான் வரும். மேக்ஸிமம் இந்த 25 லிட்டர் தண்ணி நம்மளுக்கு சூடாகணும் அப்படின்னா 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். ஒரு சில கிளைமேட்ட பொறுத்து ஹீட்டருடைய கட் ஆஃப் டைமிங் நம்மளுக்கு மாறும். அதேபோல ஹீட்டர் நம்ம மேக்ஸிமம் டெம்பரேச்சர்ல யூஸ் பண்ணக்கூடாது. முக்கியமா ஹீட்டர் நம்மளுக்கு தேவைப்படும்போது மட்டும் ஆன் பண்ணணும். மத்த டைம்ல ஆஃப்ல தாங்க இருக்கணும்.